ஒருநாள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி விஷ்ணுவுடன் வாக்குவாதம் செய்து வைகுண்டத்தை விட்டு பூமிக்கு வந்தார். அவள் பத்மாவதி தேவி என்ற பெயரில் பூமியில் அவதரித்தாள். இதையறிந்த விஷ்ணு மனவேதனையில் ஆழ்ந்து, என் லக்ஷ்மி இல்லாமல் நான் வாழ முடியாது என்று கூறி திருமலை மலைகளுக்கு வந்து ஒரு கல்லாக தவம் செய்யத் தொடங்கினார். மழையிலும் வெயிலிலும் தவம். கடும் வெயில், பெரும் மழை, பனிக்காற்று எதுவும் அவரை அசைக்கவில்லை. அப்போது ஒரு மெய்ப்பரான பெண் அவருக்கு தினமும் பால் கொடுத்து வந்தாள். அந்த பால் எப்போதும் ஒரு பாறை மீது ஊற்றப்படுவது போல காணப்பட்டது. ஒருநாள் அவர் கணவர் அந்த பாறையை அடித்தார். அந்த கல்லிலிருந்து இரத்தம் வழிந்தது. அப்போதுதான் அனைவரும் உணர்ந்தார்கள், அந்த கல் சாதாரண கல் அல்ல, அது விஷ்ணுவே. பத்மாவதி தேவியுடன் திருமணம். அதே காலத்தில் பத்மாவதி தேவி திருமலையரசர் மீது காதல் கொண்டாள். இருவரும் திருமணம் செய்ய விரும்பினார்கள். ஆனால் அந்த திருமணத்திற்கு தேவையான செல்வம் மிக அதிகம். அப்போது விஷ்ணு என்ன செய்தார் தெரியுமா? குபேரனிடமிருந்து கடன் வாங்கினார். ஆம், ஒரு கடவுள் மனிதர் போல் கடன் வாங்கினார். ஏன் இன்றும் காணிக்கை? அந்த கடனை அடைக்கவே இன்றும் திருப்பதி கோவிலில் பக்தர்கள் பணம், தங்கம், முடி காணிக்கை செலுத்துகிறார்கள் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் திருப்பதி உலகின் மிகப்பெரிய பணக்கார கோவில் என்று அழைக்கப்படுகிறது. கோவில் உருவான வரலாறு. பிற்காலத்தில் சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள் இந்த இடத்தில் பிரம்மாண்டமான கோவில்களை கட்டினர். ஆனால் அந்த மூலவர் சிலை இன்று வரை உயிருடன் இருப்பது போல வெப்பம் உண்டு. மூடியிருந்தாலும் வியர்வை போன்ற ஈரம் காணப்படுகிறது என்கிறார்கள். இது விஞ்ஞானத்திற்கும் புரியாத ஒரு அதிசயம்.